न्यू जस्टिस पार्टी के नेता एसी शनमुगम के एसीएस ग्रुप की ओर से वेल्लोर और अंपुर में 6 दिनों तक महिला वॉलीबॉल टूर्नामेंट और एक भव्य क्रिकेट टूर्नामेंट आयोजित किया गया था। प्रतियोगिता के विजेताओं के लिए पुरस्कार समारोह आज एथिराज अमल वेडिंग हॉल में आयोजित किया गया था। वेल्लोर ग्रीन सर्कल क्षेत्र इस कार्यक्रम में भाग लेने वाले एसी शनमुगम प्रतियोगिता की विजेताओं टीमों को नकद राशि प्रदान की गई। उन्होंने धनराशि, ट्रॉफी और खेल उपकरण भेंट किए और सभी टीमों के साथ एक समूह फोटो खिंचवाई। इस अवसर पर एसीएस समूह के अध्यक्ष अरुण कुमार, सचिव रवि कुमार और मुख्य ट्रस्टी ललिता लक्ष्मी उपस्थित थे। தொடர்ந்து நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு முக்கியமான விஐபி நிகழ்ச்சிகள் வந்துட்டு தான் இருக்கிறோம். அதை பறைசாற்றிவிட்டு வரவில்லை. இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதாலும் அதே போல மக்களுக்கு சேவை பணிகள் என்பதற்காகவும் அதைவிட முக்கியமாக உங்களை சந்திக்கின்ற முக்கிய பணிக்காகவும் நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதே கிட்டத்தட்ட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்ததிலிருந்து நாங்கள் தொடர்ந்து இந்த மக்கள் சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். 2014 செங்குட்டுவன் வெற்றி பெற்றார். அந்த செங்குட்டுவன் நாடாளுமன்ற உறுப்பினராகி ஏதாவது அந்த 5 ஆண்டு காலம் ஏதாவது செய்தாரா? அதே போல இப்போது இருக்கின்ற சிட்டிங் எம்பி 4 வருடம் 9 மாதம் ஆகிறது. இதுவரை எதுவும் செய்யவில்லை. ஆனால் மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என்று சொன்னால் யார் மக்களுக்கு சேவை செய்தாலும் அதை வரவேற்க வேண்டும். ஆனால் 4 ஆண்டுகள் 9 மாத காலமாக வேலைவாய்ப்பு முகாம் எதுவும் செய்யவில்லை. அதே போல மருத்துவ முகாம்களும் எதுவும் செய்யவில்லை. இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கின்ற வேலையும் செய்யவில்லை. அதே போல விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்துவதற்கும் எதுவும் செய்யவில்லை. கிட்டத்தட்ட இந்த 9.5 ஆண்டுகள் வீணாக போயிருக்கிறது. நாம் 206 முகாம்களை இன்றோடு மருத்துவ முகாம்களை முடிக்கிறோம். 1,60,000 மக்களுக்கு இலவசமாக சேவை செய்திருக்கிறோம். 3000 பேருக்கு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எங்கள் மருத்துவமனையில் ஆபரேஷன் போன்றவற்றை செய்திருக்கிறோம். அதே போல விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் வர வேண்டும் என்பதற்காக கிரிக்கெட் போன்ற பயிற்சிகள், பெண்களுக்கான எரிபந்து விளையாட்டுகள், இது போன்ற பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு முகாம் ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியுதோ அதை விட நாங்கள் பன்மடங்கு செய்திருக்கிறோம். வேலூரிலே நடந்த வேலை வாய்ப்பு முகாம், ஆம்பூரிலே நடந்த வேலை வாய்ப்பு முகாம், வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியிலே வேலை வாய்ப்பு முகாம், குடியாத்தத்திலே திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியிலே இருந்த வேலை வாய்ப்பு முகாம், இதுவரை 8700 பேருக்கு பட்டதாரிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இன்னும் கேவிக்குப்பத்திலே நாளை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதே போல அணைக்கட்டிலேயும் நிகழ்ச்சி வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. எங்களுடைய இலக்கு 15,000 பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாதை நாம் செய்தோம் என்ற ஒரு லட்சியத்தை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து மற்றவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவே மக்களுக்கு ஒரு சேவைதான். என்னை பார்த்தாவது அவர்களுக்கு இந்த நினைவுகள் வருகிறது. அதற்கு நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அது நீங்க சொன்ன பதிலே பதிலா எடுத்துங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ஜெயிச்ச பிறகு இதே மாதிரி கேம்ப்லாம் இருக்குமா, நடக்குமா? மருத்துவ முகாம்கள் என்னிடம் 5 மருத்துவமனை இருக்கிறது. 3000 டாக்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இனி தேர்தலிலே வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை. இனிமேல் 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த மருத்துவ முகாம்கள் அந்தந்த தொகுதியிலே தொடர்ந்து நடைபெறும். அதற்கான பணிகளை, அதற்கான திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல வேலைவாய்ப்பு முகாமும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடைபெறும். அதே போல கிரிக்கெட் வீரர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்திற்கும் அகில இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் நம்முடைய வேலூர் நாடாளுமன்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன், யார் பெஸ்ட் பவுலர், ஸ்பின்னர், விக்கெட் கீப்பர் இவரையெல்லாம் தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்திற்கு இவர்களை பரிந்துரை செய்ய வேண்டிய திட்டங்களை ஏற்படுத்துகிறோம். இது தொடர்ந்து நடைபெறும். தேர்தலுக்காக அல்ல. இனிமேல்
மெடிக்கல் வந்து கேம்ப்ல இது வரைக்கும் வந்து எவ்வளவு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க? 206 மருத்துவ முகாம்கள் பட்டி தொட்டி எல்லாம் சென்றிருக்கிறோம். 1000 வீடுகள் இருக்கின்ற இடத்திற்கெல்லாம் மக்களை தேடி மருத்துவர்கள் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்று கூட ஒரு 12 இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாளையும் 12 இடங்களிலே நடக்க இருக்கிறது. அதுபோன்று கிட்டத்தட்ட 1,60,000 மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். 3000 பேர் MRI CT ஸ்கேன் மருத்துவமனைகளுக்கு வந்து ஆபரேஷன் போன்றவற்றை செய்திருக்கிறார் மேல் சிகிச்சைக்காக. ஆகவே இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நான் இன்று கூட ஆம்பூரிலே குடியாத்தத்திலையும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டேன். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஐயா நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது ஐயா, இப்பதான் அதனால இனிமேல நாங்கள் ஒவ்வொரு முறையும் 3 மாசத்துக்கு ஒரு முறை பிபி செக் பண்ணிக்குவோம், சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம், எங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு பெண்மணி என்கிட்ட கார் ஏறும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க. அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மக்களுக்கு அடிக்கடி அவர்களை பரிசோதித்துக் கொள்வதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக, தொடர்பு பாலமாக நான் பணியாற்றுவேன். தேர்தலை கருத்தில் கொண்டுதான்